அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் தனுசு ராசி அன்பர்களுக்கு புதன் பெயர்ச்சி பலன்கள் காண்போம். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று பெரியோர்கள் பழமொழி சொல்வார்கள். தனுசு ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர். சுய புத்திக்காரகன், கல்விக்காரகன், வித்தைக்காரகன். ஒரு 66 நாட்களுக்கு கடக ராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். தனுசு ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலாபலன்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. நன்றி. கோச்சாரத்தில் 9 நவகிரகங்களுடைய சஞ்சார நிலைகளை காணலாம். சூரியன், சுக்கிரன் திருவாதிரை நட்சத்திரத்தில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார்கள். குருபகவான் ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். பரணி நட்சத்திரம் மேசராசியில் செவ்வாய் பகவான் முன்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் ராகு சஞ்சாரம் செய்கிறார். கும்பராசியில் சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். கன்னி ராசி அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் கேது சஞ்சாரம் செய்கிறார். 2024 வருடம் ஜூன் மாதம் 26ஆம் தேதி முதல் ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி வரை ஒரு 66 நாட்களுக்கு கடகராசியில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். இந்த 66 நாட்களில் வக்கரம், அஸ்தங்கம் இருக்கிறது. புனர்பூசம், பூசம், ஆயில்ய நட்சத்திரத்தில் புதன் சஞ்சாரம் செய்ய போகிறார். 9 நவகிரகங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி புதன் பெயர்ச்சி பலன்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு காணலாம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை செவ்வாய் பகவானுடைய 4ஆம் பார்வையில் புதன் அமர்கிறார். தனுசு ராசிக்கு 7ஆம் வீட்டிற்கும் 10ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் புதன். புதன் கோச்சாரத்தில் மறைவு ஸ்தானங்களில் சஞ்சாரம் செய்யும்போது மறைந்த புதனால் நிறைந்த தனம் என்று சொல்வார்கள். சுய புத்திக்காரகன், அறிவுக்காரகன். தனுசு ராசிக்கு கலத்தரக்காரகன், தொழில்காரகன். எதிர்வரக்கூடிய 66 நாட்கள் புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரங்களில் சஞ்சாரம் செய்வார். இப்போ முதல் விஷயமா வேலை தொழில் மாற்றங்களை தனுசு ராசி அன்பர்கள் சந்திக்க போகிறீங்க. தனுசு ராசிக்கு 3ஆவது வீட்டிலே சனி பகவான் ராகு நட்சத்திரத்தில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். ராகு பார்த்திங்கன்னா சனி பகவான் நட்சத்திரத்தில் சுகஸ்தானத்திலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது பார்த்திங்கன்னா ஒரு மாய வலையை ஏற்படுத்துகிறது. சுகஸ்தானத்திலே ராகு சனி நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது சனி பகவான் ராகு நட்சத்திரத்தில் அமர்ந்து செவ்வாயை பாரி செய்கிறார். திருமணம் செய்து ஓரிரு வருட காலமாக புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டு. குழந்தை வரம் தனுசு ராசி என்பளுக்கு கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஏதாவது சிக்கல் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கான வாய்ப்புண்டு. குலதெய்வ வழிபாடு செய்து கொள்ளலாம். ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை செவ்வாய் மிக பலமாக இருக்கிறார். கடன் காட்சி தொந்தரவு பழைய பாக்கியில் இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. பூர்வீக சொத்துக்கள் பாகப்பிரிவினை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பங்கு கிடைக்கும். அல்லது புதிதாக நிலபல சொத்துக்களுக்கு வாங்குவதற்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய நிலை தனுசு ராசி என்பளுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. உங்கள் மகன் மகள் பிள்ளைகளுக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவு, அவர்கள் காரியங்களாக உங்களுக்கு பயண அலைச்சல், அதன் மூலம் உடல் அசதியும் தனுசு ராசி என்பளுக்கு ஏற்படும். செவ்வாய் பகவான் பார்வையில் கலத்தரக்காரகன் அமர்ந்திருக்கும் போது, சனி பகவான் பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது தனுசு ராசி அன்பர்கள் ஆசை, மோகம், காதல், கூடாத நட்பு, முறை தவறிய உறவு, மாயை மயக்கங்களை உங்களுக்கு ஏற்படுத்தும். நீங்கள் ஆசைப்பட்டு ஏமாந்து விடக்கூடிய நிலையும் வந்துவிடும். எதிர்பாலினவர்கள் வழியில் தனுசு ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக பக்குவமாக பார்த்து கொள்வது நல்லது. நேர் 7ஆம் வீட்டிலே சூரியன், சுக்கிரன் கூட்டணி சேர்ந்து இருக்கும்போது சுக்கிரனை விட்டு முன்னோக்கி புதன் சஞ்சாரம் செய்யும்போது இது சுய ஜாதகத்தில் இருந்தாலும் சரி, கோச்சாரத்தில் வந்தாலும் சரி,
சூரியன் சுக்கிரன் கூட்டணி என்றாலே திருமண வாழ்க்கையில் பிரச்சனை ஏற்படுத்தும், திருமண தடங்கல்களை ஏற்படுத்தும், புத்திர பாக்கியத்தை தடை பண்ணும். ஒரு மனிதனுடைய ஆசாபாசங்களை, சொகுசு வாழ்க்கையை, நல்ல வீடு வசதி வாய்ப்புகளை சூரியன் சுக்கிரன் கூட்டணி வந்து தடைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. தனுசு ராசிக்கு 7ஆம் இடத்திலே சூரியன் சுக்கிரன் கூட்டணி சேர்ந்திருக்கும் போது ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை நீங்கள் வந்து பெரும்பாலும் மற்ற விஷயங்களுக்கு பெரிய அளவு ஆசைப்படாதீங்க. ஆசைப்படும் போது ஏமாற்றங்கள் வரும். உங்களுக்கு வந்து அசிங்க அகுமானம் கெட்ட பெயர் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. களத்திரஸ்தானத்திலே களத்திரக்காரகன் அமரும்போது தனுசு ராசி என்பளுக்கு காரகோ பாவனஸ்தி. சுக்கிர பகவான் 6க்கும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து முறை தவறிய உறவு, கெட்ட பழக்க வழக்கம் வருவதற்கான வாய்ப்புண்டு. எதிர்பாலினவர்கள் வழியில் கவனம், கூடாத நட்பு கேடாய் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தனுசு ராசி அன்பர்கள் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள். மாம மச்சான்களிடம் பகை விரோதம் வரக்கூடிய வாய்ப்புகளும் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. இது வந்து ஜூலை மாதம் 11ஆம் தேதி வரை. தனுசு ராசிக்கு களத்திர தொழிற்ஸ்தானாதிபதி புதன் ராசிக்கு 8ஆம் வீட்டில் வரும்போது மறைந்த புதனால் நிறைந்த தன யோகம் உண்டு. 8ஆம் வீட்டில் புதன் வரும்போது தன புத்திர லாபம் உண்டு. திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. புதனுடைய 7ஆம் பார்வை குடும்பஸ்தானத்திற்கு இருக்கும்போது தனுசு ராசி அன்பர்கள் உங்கள் சொல் வார்த்தை பேச்சால் காரியங்களை சாதித்து கொள்வீங்க. குடும்பத்தில் வந்து சந்தோஷ மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளலாம். பணப்பிரச்சனையை தீர்த்து கொள்ளலாம். 2ஆம் வீட்டை தனித்த புதன் பார்வை செய்யும்போது தனுசு ராசி என்பளுக்கு பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி செவ்வாய் பார்வையும் இருக்கும்போது முழுமையான நல்ல பலன்கள் உண்டு. 8ஆம் வீட்டினுடைய அவஸ்தைகள் குறையும். அதாவது பழைய பாக்கி பழைய கடன் இருந்தால் கடன்காரர்களுடைய தொந்தரவுகள் குறையும். கடன் கட்டுவதற்கான வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவிக்குள் இது கோர்ட்டு கேஸு சட்ட சிக்கல் இருந்துச்சுன்னா, பிரச்சனை இருந்துச்சுன்னா, பிரிவினை இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நண்பர்கள் மாம மச்சான்களிடம் இது பகை விரோதம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து கொஞ்சம் நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது பெரும்பாலும் மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள், மகிழ்ச்சி நிலைத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பவருடைய குடும்பத்தில் உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது ராகு பகவான் 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தனுசு ராசி என்பர்கள் உங்களுடைய வேலை தொழில் மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழிலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம். ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக தனுசு ராசி என்பதற்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுப்பார். நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுப்பார். உங்களுடைய சுய முயற்சி, சுய உழைப்பால், சுய சம்பாதித்தால் வீடு, நிலபுல சொத்து, புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி என்பதற்கு உண்டு. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டுமென்றால் நீங்கள் வந்து செய்கின்ற வேலை, செய்கின்ற தொழிலை கருத்தாக கஷ்டப்பட்டு நேரங்காலம் பார்க்காம கடினமாக உழைத்து கொண்டிருக்கும்போது சனி பகவான் மூலம் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கக்கூடிய சனி உங்களுக்கு பெரிய அளவு தன யோகத்தை, தன லாபத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையை உயர்த்த போகிறார். ஆனி மாதம் 23ஆம் தேதி சுக்கிர பகவான் மேற்கே உதயமாகிறார். கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். 8ஆம் வீட்டில் வரக்கூடிய சுக்கிரன் பெரிய அளவு தனுசு ராசி என்பதற்கு பாதக பலன் செய்ய மாட்டார். 8இலே வரக்கூடிய சுக்கிரன் களத்திர சுகத்தை கொடுப்பார். கணவன் மனைக்குள் நல்ல அந்யோன்யம் பிரியம் அதிகரிக்கும். 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் ஆடி மாதம் 1ஆம் தேதி 8ஆம் வீட்டிற்கு பெயர்ச்சியாவார். அப்போ வந்து சில மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மாம மச்சான்களிடம் மனஸ்தாபம் இல்லாமல் தனுசு ராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது.
இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருகின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.